எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 செப்டம்பர் 2024 மற்றும் 17 செப்டம்பர் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தூத்துக்குடி துறைமுகத்தில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தூத்துக்குடி துறைமுகத்தில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை தொடங்கி வைத்தவர். ஆப்ஷன் பி சர்பானந்தா சோனாவால். சர்பானந்தா சோனாவால். அடுத்து, தூத்துக்குடியில் ரியோ கிராண்ட் எக்ஸ்பிரஸ் கப்பலை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? சர்பானந்தா சோனாவால். அடுத்து மூன்றாவது கேள்வி, குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, புஜ் மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த ரயிலுக்கு அதிகாரப்பூர்வமாக நமோ பாரத் ரேபிட் ரயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வந்தே மெட்ரோ ரயிலுக்கு நமோ பாரத் ரேபிட் ரயில் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து, புதுதில்லியில் 8வது இந்திய நீர்வாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? புதுதில்லியில் 8வது இந்திய நீர்வாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அடுத்து, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பெண்களுக்கான முன்னோடி திட்டமான சுபத்ரா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடற்படை தளபதிகள் மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? கடற்படை தளபதிகள் மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? டெல்லி. டெல்லி. காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி விகிதத்தை மறு ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 13 பேர் கொண்ட குழு. அடுத்து, உலக அளவில் கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக அளவில் கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 22வது. 22வது. ராம்குமார் ராமநாதன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை டென்னிஸ். டென்னிஸ். அடுத்து, 2024ஆம் ஆண்டு டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? 2024ஆம் ஆண்டு டைமண்ட் லீக் தடகள போட்டியில் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? வெள்ளிப்பதக்கம். வெள்ளிப்பதக்கம். அடுத்து, குவாடலராஜா ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? மகதலேனா பெச். மகதலேனா பெச். இந்திய மகளிர் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய மகளிர் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சந்தோஷ் காசியப். சந்தோஷ் காசியப். அடுத்து,
2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இலங்கை வீரர் யார்? சமர விக்ரமா. சமர விக்ரமா. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 17. செப்டம்பர் 17. அடுத்து, பிரான்சில் நடைபெற்ற உலக திறன்கள் லியான் 2024இல் இந்தியா ஜொலித்தது. 16 பதக்கங்கள் மற்றும் உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, முத்ரா திட்டம், அதாவது பெருநிறுவனங்கள் அல்லாத சிறு வியாபாரிகளுக்கும் எளிய கடனுதவியை உறுதி செய்யும் திட்டத்துக்கு பேர் தான் முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 30 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது எப்போ தொடங்கப்பட்டது? 2015. அதாவது நாட்டில் சிறு குறு வியாபாரிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை, அதாவது பற்று இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் எளிதாக கடன் வழங்கும் நோக்கத்துடன் பிரதமரின் முத்ரா திட்டம் ஏப்ரலில் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாடு மாநிலம், அதாவது இதுவரை எவ்வளவு தொகை கடன் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது? 3.03 லட்சம் கோடி. 2வது இடத்துல பீகார், 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 4வது இடத்துல வெஸ்ட் பெங்கால், 5வது இடத்துல கர்நாடகா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, புயல் பாதிப்பு, அதாவது யாகி புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மியான்மர், வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு உதவ சத்பவ் நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாகி புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மியான்மர், வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு உதவ எந்த நடவடிக்கையின் கீழ் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது? சத்பவ். அதாவது அதன் கீழ் ஐஎன்எஸ் சத்பூராவில் உலர் உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் மருந்துகள் என 10 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு அனுப்பப்பட்டன. அதே மாதிரி வியட்நாமுக்கு நீர் சுத்திகரிப்பு பொருட்கள், தண்ணீர் கொள்கலன்கள், போர்வைகள், சமையலறை பாத்திரங்கள், சூரிய சக்தி விளக்குகள் உள்ளிட்ட 35 டன் நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படையின் இராணுவ போக்குவரத்து விமானம் கொண்டு சேர்த்தது. அதே மாதிரி லாவோஸுக்கு ஜெனரேட்டர்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு பொருட்கள், மருந்து பொருட்கள், கொசுவலைகள், போர்வைகள் மற்றும் தூங்கு பைகள் என 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன என குறிப்பிட்டிருந்தார். ஆசியாவில் இந்த வருடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக கருதப்படும் யாகி புயல் மிகவும் முக்கியமாக வியட்நாம் நாட்டை அதிகமாக பாதிச்சது. அதற்கு அடுத்தபடியாக லாவோஸ், அதற்கு அடுத்தபடியாக மியான்மர். இதை ஞாபகம் வச்சுக்கணும், யாகி புயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான முக்கிய தகவல்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் கிடைக்கப்பெறும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது, மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹாக்கி இந்தியா சார்பில் நடைபெற்ற சீனியர் இன்டர் டிபார்ட்மெண்டல் போட்டி இறுதி ஆட்டத்தில் ரயில்வே அணி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற பெட்ரோலிய விளையாட்டு வாரிய அணியினர் சர்வீசஸ் 3வது இடத்தையும் எஃப்சிஐ 4வது இடத்தையும் பெற்றன. அடுத்து, பங்களாதேஷ் நாட்டுக்கு ரூபாய் 1700 கோடி நிதியுதவி. பங்களாதேஷ் நாட்டுக்கு ரூபாய் 1700 கோடி நிதியுதவியுடன் பொருளாதார மேம்பாட்டுக்கான வாய்ப்புகளையும் வழங்குவோம் என அமெரிக்கா வாக்குறுதி அளித்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவின் கல்வி திட்டத்தை பின்பற்ற பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அதாவது பாகிஸ்தானின் கல்வி முறையை சீர் செய்யும், அதன் குடிமக்களுக்கு தரமான கல்வியை உறுதியளிக்கவும் இந்தியாவின் உல்லாஸ் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த நாட்டுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அதாவது இந்தியாவில் உல்லாஸ் கல்வி திட்டம் மத்திய அரசால் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டது.
கல்வியறிவு இல்லாதவர்கள் மற்றும் முறையான பள்ளி படிப்பை தொடராத குடிமக்களுக்கு உதவும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாகிஸ்தானில் பள்ளி செல்லாத 2.6 கோடி குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்காக சர்வதேச எழுத்தறிவு விழிப்புணர்வு தினத்தன்று கல்வி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவா அந்த நாட்டுக்கு சென்று முக்கிய தலைவர்களை சந்தித்து இந்த உல்லாஸ் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த நாட்டுக்கு அறிவுறுத்தினார். அடுத்து, டைம் இதழின் தரவரிசையில் முதலிடத்தில் HCL டெக் முதலிடம் பிடித்தது. அதாவது டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் தலை சிறந்த இந்திய நிறுவனங்களின் பட்டியலில் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான HCL டெக் முதலிடம் பிடித்துள்ளது. நொய்டாவின் தலைமையகத்தில் கொண்டுள்ள அந்த நிறுவனம் தொழில்முறை சேவையளிக்கும் சிறந்த 10 நிறுவனங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, உதகை மலையில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி பூக்கள். அதாவது உதகை அருகே எப்பநாடு கிராமத்தில் உள்ள மலைகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் லட்சக்கணக்கில் பூத்து குலுங்குவதை அனைவரும் கண்டு ரசித்தனர். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மலைத்தொடரில் அதிக அளவில் பூக்கத் தொடங்கியுள்ளன. ஸ்ட்ரோபைலண்டீஸ் குந்தியானா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட குறிஞ்சிப்பூ ஏறக்குறைய 200 வகைகள் உள்ளன. இவை ஆசிய நாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. இவற்றில் மொத்தம் 150 வகைகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. இதில் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே எப்பநாடு கிராமத்தை சுற்றியுள்ள கொரனூர், எடக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உயரமான மலை தொடர்களில் தற்போது நீல நிற குறிஞ்சி பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன குறிப்பிடத்தக்கது. இந்த குறிஞ்சி பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.